ஒரு நாள் நாஞ்சில் விஜயன் என்ன இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஜனவரி 6ஆம் தேதி மீட் பண்ணாரு. நான் ஹோட்டல்ல ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்தேன். என்னை பார்க்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. அவரே வந்தாரு. அதோட ஃபுட்டேஜ் கூட நான் கேட்டு வாங்கி தரேன். ரிசப்ஷன்ல அவரோட ஐடி கூட அங்க இருக்கு. இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது. வந்தாரு, வந்துட்டு அன்னைக்கு நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணாரு. அன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. திரு நாஞ்சில் விஜயன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களுக்கு பண்ணதெல்லாம் துரோகம் தெரியல, சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 70% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, 30% தான் இருக்கு. ஆனா லைஃப்ல நீங்க தான் 70% சந்திக்கிறீங்க, 30% தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுதுன்னுட்டு. அவனை மாதிரி நான் வந்து லுச்சா கிடையாது, கேவலமான பர்சன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். எல்லார பத்தியும் நிறைய விஷயம் இவன் என்கிட்ட தப்பா சொல்லியிருக்கான். நான் யாரை பத்தியும் ரெக்கார்ட் பண்ணல. பட் இவன் எவ்வளோ சீப்பா இருந்தா ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயம் சொல்றவங்களை இது பண்றாங்கன்னா அது ஒரு சீப்பான பிஹேவியர். அதே மாதிரி அந்த விஷயம் கூட எதுக்குன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபிக்ஸ் வருது. அன்னைக்கு வந்து குழந்தைய பால் கொடுத்துட்டு இருக்கவ தலைக்கீழ குழந்தைய படுக்க போட்டுட்டா. என்னால என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனையாகுது வைஷு. இந்த விஷயம் மரியாக்கும் சாந்தி அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா இவன் நல்லவன் மாதிரி சுத்துறான் பாத்தீங்களா இந்த நாய், இவன் ஃப்ராடு. ஆக்சுவலி எல்லார பத்தியும் இவன் ஆக்சுவலி பண்ண நாய். அவன் எல்லாரோட ஃபோட்டோஸும் வச்சிருக்கான் அவன் லேப்டாப்ல. இப்போ கூட நேற்று எதுக்கு இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணானா, உன் ஃபோட்டோ டவல் கட்டின ஃபோட்டோ நியூட் ஃபோட்டோஸ்லாம் வெளிவிடுவேன்னா, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்துட்டே இருக்கேன் செகண்ட் வீடியோ, நான் அட்வொகேட்டை பற்றி திட்டினேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த அட்வொகேட்டோட வந்து இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல? கொடுத்தேன். சேம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்க. அந்த இன்டர்வியூதே என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, நானும் அவரும் வந்து இது பேசிக்கிட்டோம். அப்ப வந்து அட்வொகேட் என்கிட்ட சொல்றாரு, தப்பா என்னன்னதும் மாத்தி பேசிட்டு இருக்கான். இந்த விஷயம் பேசினது எனக்கும் இவனுக்கும் தெரியும். நான் இவனுக்கிட்ட ஓப்பனா சொல்றேன், விஜய் நான் உனக்காக பேசி கொடுக்குறேன், இந்த வீடியோ நீ பேசினேன்னா உன் வீட்டுல காமிச்சுனா உன் ஒய்ஃப் கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க, இந்த ப்ராப்ளம் சால்ட் அவுட் ஆயிடும், இந்த பிரச்சனை விட்டு பேசி கொடுக்குறேன். பேசி அவன் எதுக்குங்க பதில்? நான் என்ன சொல்றேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா பதில் சொல்லுவேனா மாட்டேனா? அவன் பதில் சொன்னானா இது எப்படி நம்ப முடியும் நீங்க? ஓகே, அதே மாதிரி நீங்க அந்த பேசின வீடியோ நீங்க பேசின நான் பேசினது நான் A1 அதெல்லாம் போய்லாம் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணு மட்டும்தான் என்னோட வாய்ஸ்ல அவன் திருப்பி ஏதேதோ இப்ப வந்துட்டு அட்வொகேட் பத்தி தப்பா போட்டிருக்கான், பட்டி போட்டிருக்கான், இந்த மாதிரி என்னென்னதோ இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தங்க லைஃபை கெடுக்கணும்னா என்ன அந்த வாய்ஸுக்கு நான் கேட்டாகணும். அந்த வாய்ஸ்ல வந்துட்டு மேம் பத்தி பேசியிருக்கிறாங்க, அந்த உங்க கூட வந்து என்ன அட்வொகேட்டை பத்தி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு அவங்களோட பொண்ணு, அவங்களோட பேருமே அதுல வருது, பேசியிருக்காங்க. இல்ல நான் சொன்னேன், அவங்க என்கிட்ட நடிக்கிறாங்க, அதனால நான் ஓப்பனாவே சொன்னேன், அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சும்மானா இருப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன். இருக்குங்க உங்க ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்துல. ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தானே, நீங்க ஒரு பொம்பளை தானே, உணர்வு இருக்கா உங்களுக்கு? நான் என்னோட வயிற்றுச்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்குலாம் அவங்கள பத்தி எனக்கு ரைட் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு ரெண்டு பேர் அப்ப ஏன் விஷயம் வெளியே வரும்போது என்ன பத்தி தப்பா பேசினாங்களா, அப்ப எங்க போனீங்க?